எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 59க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது. உணவுப் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம். இரண்டாவது கேள்வி, நீரின் கொதிநிலை. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து, நீர் டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்றிருக்கும். 14 டிகிரி செல்சியஸ். அடுத்து, புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. அசிடஸ். அசிடஸ். அடுத்து, கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு CaO, கால்சியம் ஆக்சைடு. செம்பருத்திப்பூ நிறங்காட்டி அமிலக்கரைசலில் டேஸ் நிறத்தை தருகிறது. இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு. அடுத்தது, எறும்பு கடிக்கும்போது அல்லது தேனீ கொட்டும்போது நம் உடலில் டேஸ் உட்செலுத்தப்படும். இதுக்கு சரியான விடை ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம். உயிரினங்களின் செல்களின் அடிப்படையாக டேஸ் உள்ளது. நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம். ஃபினாப்தலின் ஒரு செயற்கை நிறங்காட்டி. ஃபினாப்தலின் ஒரு செயற்கை நிறங்காட்டி. வாயு கசிவை அறிவதற்காக LPG வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள். வாயு கசிவை அறிவதற்காக LPG வாயுவுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருள் மெர்காப்டன். மெர்காப்டன். தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? நீர் வாயு. நீர் வாயு. அடுத்தது, ஒரு எரிபொருளின் கலோரி மதிப்பின் அலகு கிலோஜூல் பெர் கிலோகிராம். அடுத்து, டேஸ் என்பது உயர்தரமான நிலக்கரி வகையாகும். ஆந்திரசைட். ஆந்திரசைட். ஆப்ஷன் டி. அடுத்து, இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதிப் பொருள் மீத்தேன். மீத்தேன். மீத்தேன் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது சதுப்பு நில வாயு. சதுப்பு நில வாயு. உயிரி வாயு என்பது எவற்றின் கலவை? உயிரி வாயு என்பது எவற்றின் கலவை? மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. பின்வருவனவற்றுள் எதில் கார்பனின் சதவீதம் அதிகம்? ஆந்திரசைட். ஆந்திரசைட். அடுத்து, மலையேறும் பைக்குகள் டென்னிஸ் ராக்கெட்டுகள் தயாரிக்க பயன்படுவது. மலையேறும் பைக்குகள் டென்னிஸ் ராக்கெட்டுகள் தயாரிக்க பயன்படுவது கார்பன் இலைகள். கார்பன் இலைகள்.
எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மாற்று எரிபொருள். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த மாற்று எரிபொருள் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன். அடுத்து, நுண்ணுயிரிகள் டேஸில் அளவிடப்படுகின்றன. மைக்ரான். மைக்ரான். உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை வைரஸ். அடுத்து, டேஸ் ஒரு புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரியாகும். பாக்டீரியா. பாக்டீரியா. பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 4 வகைகளாக, அதாவது 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து 24வது கேள்வி. மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது. இன்ஃப்ளூயன்சா. இன்ஃப்ளூயன்சா. பந்து வடிவ பாக்டீரியா என்பது. பந்து வடிவ பாக்டீரியா என்பது காக்கை. காக்கை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 51. மன்னிக்கும் 59. நன்றி.